மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கரை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் காவ்யா நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். காவ்யா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கரை எதிர்த்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தற்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்திருக்கின்றனர். ஹிண்டன்பர்க் விவகாரத்தில் அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸ் மீது பாஜக முன்னதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியது. அதாவது ஓபன் சொசைட்டி பவுண்டேஷன் என்ற பெயரில் அறக்கட்டளை நடத்தி வரும் இவர் பல்வேறு நாடுகளின் அரசியலில் திரைமறைவாக செயல்பட்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக பாஜக முன்னதாக குற்றம் சாட்டியது. இதற்காக ஓராண்டில் 12,000 கோடி ரூபாய் வரை செலவிடுவதாகவும் இந்தியா உட்பட 120 நாடுகளின் அரசியலில் அவர் தலையிட்டு வருவதாகவும் முன்னதாக பாஜக தெரிவித்திருந்தது. தொடர்ந்து வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கும் இவர்தான் முக்கிய காரணம் என்றும் பாஜக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து ஹிண்டன்பர்க், அதாவது அதானி குறித்து பல்வேறு முறைகேடுகளை வெளியிட்ட ஹிண்டன்பர்க் விவகாரத்தில் ஜார்ஜ் சோரஸுக்கும் தொடர்ந்து இந்தியாவின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவரான சோனியா காந்திக்கும் தொடர்பு இருப்பதாக பாஜகவானது தொடர்ந்து மாநிலங்களவையில் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது. அதாவது இது குறித்து முன்னதாக மாநிலங்களவையில் பேசிய JP நட்டா தொடர்ந்து இந்த தேசிய பாதுகாப்பு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து விவாதம் தேவை என முன்னதாக காரசாரமான விவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். இவருக்கு பதிலளித்த மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இது போன்ற அர்த்தமற்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு மாநிலங்களவை தலைவர் அனுமதி வழங்கக்கூடாது என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்தன. அதன்படி 70க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களின் கையெழுத்துடன் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மாநிலங்களவை செயலகத்தில் எதிர்க்கட்சிகள் தற்போது சமர்ப்பித்திருக்கிறது. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் ஆதரவு அளித்ததாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பெரும்பான்மை விகிதம் என்ற நிலையில் இல்லாததால் ஜெகதீப் தன்கருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் செல்லாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.